நாம் விரும்பும் சென்னை என்ற பெயரில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையை சுற்றியுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார். இது தொடர்பான நேரடி தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ரத்னவேல். முதற்கட்டமாக எந்த தொகுதியில் அன்புமணி தமது பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு, அது பற்றி சொல்லுங்க. அதாவது கடந்த டிசம்பர் மாதம் மார்பெரும் வெள்ளத்தை சென்னை சந்தித்தது. இதன் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதோடு சென்னையை மாற்றி போட்டதே சொல்லலாம். இதன் காரணமாக சென்னையில் பொதுமக்கள் மட்டுமில்லாமல் கட்டிடங்களும் சேதமடைந்தது. இதன் காரணமாக நாம் விரும்பும் சென்னை, நம்மளுடைய சென்னை எப்படி இருக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்பதற்காகவும் எப்படி இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதற்காகவும் அன்புமணி ராமதாஸ் 3 நாட்கள் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். இன்று சென்னையில் உள்ள 8 தொகுதிகள், அதாவது எழும்பூர் உட்பட 8 தொகுதிகளில் இன்று பிரச்சாரத்தை துவக்குகிறார். இதேபோன்று 3 நாட்கள் இந்த பிரச்சாரம் நடைபெறுகிறது. அன்புமணி ராமதாஸ் நாம் விரும்பும் சென்னை, அதாவது சென்னை எப்படி இருக்க வேண்டும், பேரிடர்கள் ஏற்படும் பொழுது எவ்வாறு தடுக்க வேண்டும், பேரிடர் ஏற்பட்டாலும் எவ்வாறு அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஏற்கனவே ஒரு அறிக்கையை, அறிவியல் ரீதியான அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கை தொடர்பாக ஒரு பிரச்சாரத்தையும் பொதுமக்களிடம் சென்று துண்டு பிரசுரமாக விநியோகம் செய்யும் பணியையும் இன்று துவக்கியுள்ளார். இது மட்டுமில்லாமல் பொதுமக்களிடம் ஏதாவது கருத்து இருந்தாலும் அதனை கேட்பதற்காகவும் இந்த பிரச்சாரத்தை அன்புமணி ராமதாஸ் செய்யப்போவதாக ஏற்கனவே நம்மிடம் தெரிவித்துள்ளார்.